இன்றைய அந்திமுட்ட நிகழ்வுக்கு பட்டயம் வாசிக்க உமா சிவகுமார் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். இதிலே தலைப்பு அன்பு. சதீஷ்னா, நீங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. என் பார்வையில் பொறுமணல் திருப்புரையாற்ற மலர் செல்வம் அவர்களை மற்றும் ஈரோடு வாசல் அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். விருந்தினர் மலர் செல்வம் அவர்களை அறிமுகப்படுத்த சுகன்யா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி மலர் செல்வம் அவர்களை உங்களிடையே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பெயருக்கு ஏற்ற மாதிரி எப்போதும் மலர்ந்த முகத்துடன் புன்சிரிப்போடு வளம் வரும் மலர் செல்வம் அவர்கள் ஈரோட்டில் பிறந்து கடந்த 30 ஆண்டுகளாக சென்னையில் தனது மகரந்தத்தினை பரப்பி வருகிறார். ஆழ்ந்த புத்தக வாசிப்பாளர், முன்னாள் பத்திரிகையாளர், ஏற்றுமதி உலகம் எனும் வர்த்தக பத்திரிகையின் இணை ஆசிரியராக அனுபவம் உள்ளவர். ஈரோடு வாசலுடன் இணைந்து கடந்த 7 வருடங்களாக பயணித்து வருபவர். தமிழ் மீதும் வரலாற்றின் மீதும் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இவர் இன்றைய தமிழகத்தின் மிக முக்கிய தொல்லியல் களமான கொடுமணல் குறித்து நம்முடைய உரையாற்ற உள்ளார். என் பார்வையில் கொடுமணல் எனும் தலைப்பில் நம்முடைய பல ஆர்வம் மிக்க புதிய அவருடைய ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல தகவல்களை பகிர வந்திருக்கக்கூடிய திருமதி மலர் செல்வம் அவர்களை சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆரம்பிக்கலாமா? எஸ் அக்கா. ஓகே, எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஈரோடு வாசல் குடும்பத்துக்கு மிக்க மிக்க அன்பும் நன்றியும் பாசமும். ஏன்னா எவ்வளவோ குழுக்கள் வெளியில இருக்காங்க, ஆனா ஒரு குடும்பமா இலக்கிய பணியோட சமுதாய பணியோட செல்ஃப் டெவலப்மெண்ட்கான வேலையும் செஞ்சுக்கிட்டு பல எழுத்தாளர்களை உருவாக்கிட்டு இருக்கிற, பேச்சாளர்களை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு அழகான அமைப்பு நம்ம ஈரோடு வாசல். ஈரோடு வாசலோட தொடர்ந்து 7-8 வருடங்களாக பயணிப்பதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். மகிழ்ச்சி. என்னோட பேர் மலர் செல்வம். இன்னைக்கு ஒரு கதை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம வாசல்ல இருக்கிற பெரும்பாலானவங்க ஈரோடு அடிப்படையாக கொண்டவங்க தான். சோ நம்ம ஊர்ல நம்ம பாட்டன் முப்பாட்டன், அதுக்கு முன்னாடி எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா, அது என்ன தாத்தாவோ தெரியாது, யாரோ ஒருத்தர் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அந்த இடம் எப்படி இருக்குது, நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னோட மனசுல ஓடுற சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் தொல்லியல் நிபுணரோ ஆய்வாளரோ இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம குழுவிலேயே சக்தி பிரகாஷ் மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஒரு சாதாரண வாசிப்பாளரா, இந்த பகுதியை சேர்ந்தவரா, ஒரு ஆர்வலரா என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு வாசல் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. ரொம்ப நன்றி. கொடுமணல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இன்னைக்கு நான் உங்களோட பகிர் போற இடம் பாத்தீங்கன்னா கொடுமணல். கொடுமணல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொல்லியல் ஆய்வு களங்களில் ஒன்று. எதை பத்தி அதிகமா பேப்பர்ல வந்திருக்கோ, எதை பத்தி எல்லா இடத்துலயும் இப்ப பேசுறாங்களோ அதுதான் முக்கியம்னு இல்லை. கொடுமணல் மிக தனி சிறப்பு வாய்ந்த ஒரு தொல்லியல் களம். அதுல என்னோட அனுபவங்களை சொல்லணும் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு முன்னாடித்தது. கொடுமணல் பத்தி இப்பதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா முதல் ஆய்வு அப்படிங்கிறது கொடுமணல் எப்ப தோன்றுச்சு அப்படின்னா, நம்பவே மாட்டீங்க, 1961
நான் பிறக்கறதுக்கு 6 வருஷம் 5 வருஷம் முன்னாடியே அங்க ஆய்வுகள் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஸ்ரீனிவாச தேசிகன் ஒருத்தர் அந்த ஏதோ இதை கேள்விப்பட்டு அங்க வந்து, ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் பூசாரி மாதிரி இருக்கிறவரு பல பேர்த்துட்டு சொல்லி இங்க வந்து வித்தியாசமா இருக்குது, இது ஏதோ ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு அவர் சொல்றத உள்ளூர்காரங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயோ சொல்லி ஒரு நியூஸ் போய் ஸ்ரீனிவாச தேசிகன் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்த பார்த்து அவர் ஆய்வு பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அடக்க பகுதி, அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்யற ஒரு மயான பகுதி. ஆனா அங்கேயே வந்து பல வித்தியாசமான பல விஷயங்களை அவர் கவனிக்கிறாரு. அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா மெனிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய குத்துக்கள் வச்சு, குத்துக்கள் மாதிரி நிக்கிறையே அப்படிம்பாங்கல்ல, பட் இது செங்குத்துக்கள், குத்துக்கள் வச்சு அந்த அவங்களோட ஒரு அடையாளமா வச்சுட்டு கல்லறைகள் நிறைய இருக்குது. அவர் வந்து அதை மட்டும்தான் பாக்குறாரு. பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி போட்டு அந்த இடத்த ஆய்வு பண்றாங்க. ஆனா அதுக்கான ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளியில வருங்கிறது வேற வேற விஷயம், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ ஆய்வு பண்றாங்க. ஆமா, இங்க வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யானை இது ஒரு சைட்டு, இது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவ்வளவுதான், முடிவு பண்ணிட்டு அது அப்படியே இருந்துட்டு இருக்குது. ஒரு சில வருடங்கள் கழிச்சு 2வது கட்டமா புலவர் சே ராசு, அவருக்கு இந்த நேரத்துல நம்மளோட நன்றியை தெரிவிச்சுப்போம், நம்மளோட மதிப்பான மரியாதையை நம்ம செலுத்தணும். ஏன்னா அவரு இல்லை அப்படின்னா இன்னைக்கு கொடுமணல் இந்த அளவுக்கு கூட மக்கள் வெளியில வந்திருக்காது அப்படிங்கிறத உண்மை. புலவர் ராசு அவங்க இதை ஆய்வு பண்ண போயிட்டு இங்க மேலாப்பிலேயே செதறி நிறைய விஷயங்கள் இருக்கு, இது வந்து ஈமக்காடு மட்டும் கிடையாது, இது மக்கள் நாகரிகமா வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு அவர் பெரும்பாடுபட்டு இதை ப்ரூவ் பண்ணாரு. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், நான் படிச்சுட்டு இருந்தது கலைமகள் கல்வி நிலையம், எங்களோட பள்ளி முதல்வர் எங்கள் அன்புக்குரிய செல்வி முத்தையா, எங்கள் பள்ளியின் தாளாளர், அவங்க புலவர் ராசு அவங்கள அணுகி, இது அவங்களுக்கு ஒரு பயங்கர ஆர்வம், அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஆமா இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, ஏன்னா ஒரு ஏரியால இந்த ஈமக்கற்கள்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்துல வேற ஏரியால மணிகள் எல்லாம் செதறுண்டு கொஞ்சம் தோண்டினாலே வருது, நிறைய பாசிமணி, வித்தியாசமான நகைகள், ஆபரணங்கள், கல்லால செஞ்சது எல்லாமே எல்லாமே வந்து செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். அது பானையோடுது, அந்த பானை அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது அவங்களுக்கு பாக்குறதுக்கு, அதுல முழுக்க எழுதி இருக்குது. சோ இதெல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமானது, கண்டிப்பா இதை ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு, ஏன்னா அவர் கல்வெட்டியல் படிச்சிருக்கிறாரு, ஆராய்ச்சியாளர், ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு எங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போயிட்டு, ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதே, அது போக அங்க கல்வெட்டு கிளப்னே ஒண்ணு ஆரம்பிச்ச ஸ்கூல்ல, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வண்டியில ஏறிக்கிட்டு அங்க போவோம். அங்க போயிட்டு ஆளுங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சலடை இருக்கும், நேரம் நிக்க வச்சுட்டு அதுல எடுத்து எடுத்து மண்ணை சலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கீழே விழுகிற பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இருந்தா நீங்க கொடுக்கணும், இந்த மாதிரி இருந்தா நீங்க கொடுக்கணும். சோ முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டு ஓடி போய் காமிச்சு, ஓ இதுவா அதுவா பாசியா ஒரு ஓடா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு நாங்களும் உதவியா இருந்திருக்கிறோம். ஏதோ ஒரு ராமர் இருக்கு, ஒரு அணில் மாதிரி பாறங்கட்டுறதுக்கு அணில் உதவியா இருந்த மாதிரி. சோ அப்ப ஆரம்பிக்குது கொடுமணலோட எங்களோட அறிமுகம். அப்ப வந்து அதை யாரும் கண்டுக்கல, கவர்மெண்ட்ல அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களோட ஸ்கூல்ல ஒரு சின்ன மியூசியம் மாதிரி ஆரம்பிச்சு இது எல்லாமே காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு பெரிய முதுமக்கள் தாழி, முதுமக்கள் தாழி நம்மள பெரும்பாலானவங்களுக்கு அறிமுகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல ஒரு 100-120 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு அசைவு இல்லை, எதுவும் இல்லை, இயற்கையான ஒரு முடிவு அவருக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவர் எடுத்து முதுமக்கள் தாளியில வச்சு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சு எல்லாம் சேர்ந்து புதைச்சிருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததா. அப்ப பள்ளியில எங்க முதுமக்கள் தாளி இருந்த இடத்துல அப்ப எங்களோட ஆசிரியர்கள் சொன்னது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய முதுமக்கள் தாளி ஒண்ணு இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சிருந்தாங்க. மரம் கல்லானது அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷம் கழிச்சு மரம் அப்படியே 2000 வருஷத்து மரம் கல்லே ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த அணிமணிகள் எல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு பாக்குறதுக்கு, இதெல்லாமே இங்க வச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த 65 வருஷத்துல பல நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அதுல மிக முக்கியமானது, இது வந்து ஒரு 10 கட்டம் இதோட தொல்லியல் ஆய்வுகள் முடிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதோட சரி அது அப்படியே இருக்குது.
நம்மளோட மாநில அரசு அவங்களோட சொந்த முயற்சியில தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், நம்மளோட சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான அமைப்புகளோட சேர்ந்து இதை முன்னெடுத்தவங்க பாத்தீங்கன்னா 2 பேர், ஒண்ணு புலவர் ராசு, இன்னொருத்தர் ப்ரொஃபசர் ராஜன். 2 பேரோட அருமுயற்சியில நிறைய விஷயங்கள் வெளியில வந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு கட்டமா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அகழ்வாய்வு. 2-3 வருஷத்துக்கு ஒரு சத்தம் இருக்காது. அப்புறம் மெதுவா அதை அப்படியே எடுப்பாங்க. திருப்பி 4 விஷயம் வெளிவரும். திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு எதுவுமே இருக்காது. ஆனாலும் இது வரைக்கும் 1500 பொருட்களுக்கு மேல இங்க இருந்து எடுத்திருக்காங்க. இந்த கொடுமலோட காலம் என்ன அப்படின்னா, கார்பன் டேட்டிங் முறையில நினைச்சாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். 2480 வருடங்கள். இயேசு பிறப்பதற்கு 480 வருடங்கள் முன்பு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நூற்றாண்டுகள், ஒரு 600-700 வருஷம் கொடுமணல் வாஸ் த்ரைவிங் ஒரு சிட்டி டவுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய இடத்துல இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. அதுல அர்பன் செட்டில்மெண்ட் தான் இன்னைக்கு கீழடி. நம்மளோட கொடுமணல் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான தொழில் பேட்டை. அதுதான் ஆய்வுகள்லாம் சொல்றது. என்ன தொழில்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இறக்குமதி, ஏற்றுமதி, வணிகம் எல்லாத்துலயுமே சிறந்திருந்திருக்காங்க. இந்த 3 பகுதியில ஒண்ணு ஈமக்காடு, இன்னொன்னு தொழில்பேட்டை, இன்னொன்னு செட்டில்மெண்ட், மக்கள் வாழ்ந்த இடம். இதுலயும் அந்த தொழில்பேட்டையில பாத்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன் பாலிஷிங் அதுதான் மிகப்பெரிய ஒரு தொழிலா இருந்திருக்கு. ஏன்னா அங்க இருந்தது பாத்தீங்கன்னா அமிதிஸ்ட், பெரில், கார்னெட், லாபிஸ் லைஸ் அப்படின்னு நிறைய ஒரு 10 வகையான மணிகளை உடைச்சு சின்னதாக்கி நடுவுல ஓட்டை போட்டு அதை பாலிஷ் பண்ணி மணியா அணியா கோர்த்து அதை அப்படியே கோர்த்து மாதிரியே கூட கிடைச்சிருக்கு. அப்படி வேலை பண்ணியிருக்காங்க. அத்தனை பெரும்பாலும் எல்லாமே ஏற்றுமதி ஆனது. எப்படி இந்த ஏற்றுமதிக்கான தடம் இதோட மணி பாலிஷிங் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க முக்கியமா இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிறது இரும்பு உலை. 2020-21 ஒரு அகழ்வாய்வு நடந்ததுல அதோட சிக்னிபிகன்ட்மாக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா இந்த அணிகலன் கல்லு செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் மட்டும் இல்ல, தங்க அணிகலன்கள் இருக்கு. சங்குல அவ்வளவு அழகா அறுத்து வளையல்கள், கண்ணாடிகள் இதெல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அப்ப இத பெருங்கற்காலத்தை தாண்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் ரெண்டுமே ஒரு காலம் வரையறை பண்ணியிருக்காங்க. அதுல இது மெகாலித்திக் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த அகழாய்வு என்ன சொல்லுது, இது இரும்பு காலமும் இதுல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய 7 இரும்பு உலைகள் அங்க இருந்துச்சு. இரும்பு உலைகள் இருக்கிறது அதிசயம் இல்லை. ஏன்னா ஸ்டோன் இரும்பு கண்டுபிடிச்ச காலத்தை வச்சுதான் மனிதனோட நாகரிக வளர்ச்சி அங்கதான் ஆரம்பமாகுதுங்கிறது தான் உலகம் சொல்றது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடத்துல கொடுமணல்ல ஒரு இரும்பு இவ்வளவு இருக்கா, அப்படி இரும்பு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதப்படுது. இப்ப பண்ணின இதுல பாத்தீங்கன்னா இரும்பு உலைகள். இந்த இரும்புல என்ன நம்மளுக்கு இதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் இவங்க பண்ணது. கார்பன் ஸ்டீல்லாம் என்னன்னா நம்ம இரும்பு கிடைக்கும், அத பயங்கர 1400 டிகிரி கொதிகலன்ல வச்சு அதை கொதிக்க வச்சு அந்த கசடை எடுத்துட்டு அதோட வேறு சில பொருட்கள், அது என்னன்னு தெரியாது, சில பொருட்கள் அதை சேர்த்துட்டு நிதானமா குளிர வைக்கிறது. அதனோட வேகத்திலேயே குளிர வச்சு அப்புறம் எடுத்து வேணுங்கிற பொருள் பண்றது. இந்த கார்பன் ஸ்டீல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது ரொம்ப லைட்டா இருக்கும். அதனோட கட் பண்ற திறமை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எடை இல்லாம இருக்கும். வேணுங்கிற மாதிரி எல்லாம் வளையும். சோ வளையிற இரும்பையே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆளுக்கு பாருங்க. இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய லேத் பட்டறை இருக்கு, அக்னி ஸ்டீல்ஸ் இருக்கு, எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. ஆனா 2480 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி நிறைய இரும்பும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாள், வேல், 2 பக்கமும் கூர்மையான கோடரிகள், இது எல்லாமே இந்த கலரிலே வச்சிருக்குது. சோ இந்த இரும்பு ஒரு பெரிய வியாபாரமா இருந்திருக்கு. மணிகள் பாலிஷிங் ஒரு பெரிய வியாபாரமா இருந்திருக்கு. துணி கூட ஒரு சின்ன ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, நூல் நோக்குற தக்கிலி மாதிரி ஒண்ணு அங்க கிடைச்சிருக்குது. சோ இது எல்லாமே இதுல என்ன இன்னொரு விஷயம்னா இந்த குவாட்ஸ்ல நிறைய அணிமணிகள் பண்ணியிருக்காங்க. குவாட்ஸ்னா என்ன வாங்கல நினைச்சிட வேண்டாம், வெங்கச்சாங்கல். அந்த வெங்கச்சாங்கல் இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல நிறைய கிடைக்குது. நம்ம அச்சாங்கல் ஆடுறதோட சரியில்லை. அதுல
அவங்க அதுல வந்து ஒரு சின்ன மணி மாதிரி பண்ணி அதை ஒரு அணிகலனாவே பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்ல. இந்த கார்னீலியம், லாபிஸ் லயஸ் அதெல்லாம் எங்க இருந்து வர்றதுன்னா, ஒண்ணு குஜராத்ல மட்டும்தான் கிடைக்குது, இன்னொன்னு ஆப்கானிஸ்தான்ல மட்டும்தான் கிடைக்குது. சோ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? அந்த ஊர்ல இருந்தெல்லாம் மணியை இம்போர்ட் பண்ணி வாங்கி அதை வந்து பாலிஷ் பண்ணி அதை வந்து சின்ன ஹோல்ஸ் மாதிரி வச்சு அதை கோர்த்து அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணது எப்படி தெரியும்? ஏன்னா இங்க ரோமன் காயின்ஸ் இருக்குது, ரோமானிய நாணயங்கள் ஓட்டை இருக்கிறது, கோல்ட் காயின்ஸ் கிடைச்சிருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த நம்மளோட வாள்கள் பத்தி எல்லாம் வெளிநாட்டு புத்தகங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. சேர நாட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு வருது, அது வந்து இவ்வளோ அருமையா இருக்குது. டமாஸ்கஸ் ஸ்வாட் அப்படிம்பாங்க சிரியால, அந்த ஸ்வாடே வந்து இங்கிருந்து வந்ததுதான். ஏன்னா அது அந்த கேடயம் போட்டிருப்பாங்களா, அதையே கட் பண்ணிருமா, ஆனா வாளுக்கு ஒண்ணுமே ஆகாதா, அவ்வளோ ஷார்ப்பான ஒரு வாள், அது துருப்பிடிக்காதது. சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஊர் புத்தகத்திலே இருக்கு. நம்மளோட இந்த அணிகலன் பத்தி எல்லாம் பதிற்றுப்பத்துல இருக்குது, அழகா போட்டிருக்காங்க. அப்ப அதனோட பேர் வந்து கொடுமணம். கொடுமணமும் கொடுமணலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் புலவர் ராசு வந்து இதை ப்ரூவ் பண்ணது. சோ இவ்வளவு த்ரைவிங்கான ஒரு சிட்டி அது எப்படி எக்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கிருந்து கரூர் தான் ஒரு காலத்துல சேரர் தலைநகரம். சோ இந்த சிட்டி வந்து இந்த நகரம், இந்த தொழில் நகரம், நொய்யல் நாகரிகம் அப்படின்னு அழகா நம்ம கண்டிப்பா இது சொல்லலாம். ஏன்னா இங்க மக்கள் இவ்வளவு அழகான கல்லறை 230 300 கல்லறைகளோ அங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுல 3 விதமா, ஒண்ணு ஒரு தாளியில வச்சு புதைக்கிற மாதிரி, இன்னொன்னு ஒரு சாதாரணமா, அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உள்ள பலகை கற்கள் வச்சு அறைகள்லாம் வச்சு, அதான் கல் அறைகள்லாம் வச்சு அதுல ஒரு சின்ன ஓட்டை வேற, ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்ச பொருள் எல்லாம் உள்ள வச்சு பண்ணியிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா விலையுயர்ந்த மணிகள் 782 மணி ஒரு கல்லறையில வச்ச ஒரு தாங்கியில இருந்துதான். சோ அந்த மாதிரி ஒரு நாகரிகமான முற்போக்கான கல்ச்சர் சிவிலைஸ்டு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. தொழில் ரொம்ப முன்னேற்றகரமான தொழிலா, நல்ல ஒரு தொழில்நுட்பம், மிக வித்தியாசமான ஒரு தொழில் எல்லாம் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களால செய்ய முடியாத நுட்பமான தொழில். அடுத்தது பாத்தீங்கன்னா இது கரூருக்கு போயிட்டு, கரூர்ல இருந்து சேர பெருவழி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹைவேஸ், அப்போ வணிகர் ரூட், அதுல கரூருக்கு போயிட்டு அங்கிருந்து பூம்புகார், முசிறி இந்த மாதிரி இடங்களுக்கு அது போயிருக்குது. முசிறி போனதெல்லாம் வெளிநாடு, பூம்புகார் போனது வேற கீழே ஏசியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. சோ இவ்வளவு நாகரிகமா, இவ்வளவு முன்னேற்றமா, இவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க இந்த சின்ன ஊர்ல. இது எப்படி இதனோட அடுத்த ஊர் பாத்தீங்கன்னா வெள்ளலூர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிட்ட, அங்க இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மேனுஃபேக்சரர் தான் ஓரளவுக்கு தான் லாபம், ட்ரேடருக்கு தான் அதிகமான லாபம். அந்த வெள்ளலூர்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அதே பொருட்கள் அங்க இருக்குது, ஆனா ரோமானிய நாணயங்கள் ஒரு தாங்கி வெளியே தங்க நாணயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னு சொல்லுங்க? அது ட்ரேடிங். இவங்க கிட்ட வாங்கி, அங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எதுவுமே இல்லை, இவங்க கிட்ட வாங்கி அந்த ஊர்ல இருந்து அவங்க திருப்பி இந்த போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து என்னோட கணிப்பு இதுல இருக்கு அப்படின்னா, நம்ம கீழடிக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு 100 years பின்னாடி இருக்குது இன்னைக்கு இருக்கிற கார்பன் டேட்டிங் படி. ஆனா அங்க கிடைச்ச மாதிரி அதிகமான கவனிப்பும் பணமும் மத்ததோ நம்ம கொடுமணல்ல பண்ணாங்க இது வரைக்கும் கிடைச்சது அந்த டேட் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒருவேளை கீழடியோட முந்தியும் இருக்கலாம் நம்மளுக்கு. ஒரே ஒரு இது அந்த அளவு கவனிக்கப்படாததுக்கு 2-3 ரீசன் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இது ஒரு மெயின் மக்கள் எல்லாரும் வந்து போற இடத்துல இது அமையல. கீழடி வந்து 12 கிலோமீட்டர் மதுரையில இருந்து, டக்குன்னு யாரு வேணாலும் கூட்டம் கூட்டமா வரலாம், அமைச்சர் வரலாம், எம்பி போலாம், யாரு வேணாலும் போலாம். ஒரு கவனம், மீடியாவோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அளவுல இருக்குது. அது வந்து டவுன் செட்டில்மெண்ட், அதாவது மக்களுக்கு எப்பவுமே கண்ணுல பார்க்கும் பொழுது ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம மைண்ட்ல இருக்கு. சோ அதே மாதிரியான ஒரு ஊர், தமிழனும் இப்படிதான் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். சோ நம்மளுக்கு அது மக்களோட சிந்தனையை வந்து டக்குன்னு எடுக்குது. ஆனா இந்த தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் கொங்கு நாட்டு தொழில்ல முன்னேற்றம் இல்லை,
2400 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிதான். அதை விட முக்கியமா நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் பானையோடுகள். பானை வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குண்டு குண்டா இருக்கும், வெளியில நம்ம வாங்கணும் அப்படின்னா. இது ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு சுனாமியோ கால அழிவோ அதுவோ இதுவோ எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த உலக வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது எங்கேயோ ஒருத்தர் பாதிக்கும். இப்ப ட்ரம்ப் போட்டாருன்னா இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை இருக்கு, ஒரு சிரமம் இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த கொடுமணல் பொறுத்த வரைக்கும் அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களோட அளவு அங்க இருக்கிற சின்ன ஊர்ல உபயோகப்படுத்துறதை விட பல மடங்கு அதிகம். சோ கண்டிப்பா அவங்க வியாபாரத்துக்காக தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, வெள்ளத்துல முசிறி துறைமுகம் அழிஞ்சுது முதல்ல. அப்ப இங்கிருந்து கரூர் வழியா போய் முசிறி போறது, அது வந்து அந்த பட்டண மகளாய்வுல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முசிறி துறைமுகத்துல ஒரு பிரச்சனை, அங்க அது வழியா கப்பல் போக முடியாது அப்படின்னே இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனோட அட்வான்டேஜ் அவங்களுக்கு போயிருது. அதுக்கு அடுத்தது பார்த்தா மிகப்பெரிய இவங்க கிட்ட இருந்து வாங்குறவங்க ரோம். சோ ரோமானிய தேசத்துல வந்து அங்க ரோமானிய பேரரசு அழிவு ஆரம்பமாகுது. அப்ப அங்கிருந்து திருப்பி இங்க ட்ரேடர்ஸ் வர்றது போறது எல்லாமே வந்து குறைஞ்சு போயிருது. அதுல ஒரு அடி. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ட்ரேட் ரூட்டும் மாறிடுது. கரூர் போய் முசிறி, கரூர் போய் புகார் அந்த மாதிரி இருந்தது. குப்தர்களோட காலம் அங்க ஆரம்பமாகுது. சேர சோழர்களோட காலம் கொஞ்சம் முடிவுக்கு வருது. நிறைய துறைமுகங்கள் ஓப்பன் ஆகுது முசிறி போனோடனே. சோ இந்த பெரு வழிகளும் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இதுதான் இவங்களை நம்பிதான், இவங்க இந்த இடத்துல இருந்துதான் அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் குறைய குறைய அவங்கனால இதை தொடர்ந்து பண்ண முடியல. கொஞ்ச நாள்ல படிப்படியா அது கைவிட்டு அவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க, வேற இடத்துங்களுக்கு. ஷான் அவரோட புத்தகத்துல சொல்லுவாரு கைவிடப்பட்ட வீடுகள், அந்த மாதிரி அது கைவிடப்பட்ட ஊர் ஆயிருது. இன்னைக்கு நம்ம அங்க போனோம் அப்படின்னா எதுங்க அந்த ஓடு கழுவுற அந்த தோட்டங்களா அது அங்க இருக்குதுங்க அப்படிம்பாங்க. அவங்க உள்ளூர் மக்களுக்கு இதனோட பெருமையோ இதனோட என்ன மாதிரி இருந்திருக்குது, மனிதனோட நாகரிகத்திலேயே ஒரு புதிய மைல்கல்லா இருந்திருக்கு, ஒரு தொழிற்பேட்டை அந்த காலத்துல இருந்திருக்கு, நம்ம முன்னோர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க, அகழ்வாய்வுல இது முக்கியம், அது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அது வந்து தெரியுது. மற்றவங்களுக்கு அது ஓடுகள் வர ஊர், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா அங்க எங்கேயும் பெரிய செழுமை இல்லை, ஒரு ஒரு மாதிரி ஒரு மீடியமான ஒரு ஊர் தான். அதனால வந்து அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் அக்கறையெல்லாம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சரியா இருக்கு. அந்த மாதிரி காலப்போக்கில் அப்படியே மெதுவா வந்துருச்சு. இந்த பானை ஓடுகள் பத்தி பேசிட்டு இருந்தேன் நானு. அதுல இருந்த எழுத்துக்கள் தமிழ் பிராமி எத்தனையோ வருஷங்கள் முன்னாடியானது. அசோகர் காலத்து பிராமிக்கும் முந்தின காலத்து எழுத்து அங்க இருக்கிற பானை ஓடுல இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா குடிமக்களோட பேரு அதுல இருக்கு. ஆதன், சாத்தன் அப்படிங்கிற மாதிரி காமனா எல்லாத்தோட பேருமே வந்து அதுல இருக்குது. சோ அது வந்து நம்மளோட 2450 வருஷங்களுக்கு முன்னாடி கல்வி அறிவு இருந்துச்சு, தொழில் அறிவு இருந்துச்சு, வணிக அறிவு இருந்துச்சு. அவங்க சமுதாய சடங்குகள் அந்த இறந்து போனப்போ ஒரு கல்லறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். அது அவங்களுக்கு ஏதோ ஒரு சடங்கு, முக்கியமான நாளன்னைக்கு அது வழியா அவங்களுக்கு பிடிச்சமானதை கொடுக்கறதோ உணவு கொடுக்கறதோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு முன்னேறின ஒரு கல்ச்சர்டு சிவிலைஸ்டு ஆன ஒரு இடம் நம்ம இடத்துல இருக்குது. இப்பதான் அரசாங்கம் மெதுவா ஏஎஸ்ஐ வந்து ஒரு இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, PS ஸ்ரீராமன் அப்படின்னு. அவரு ரிட்டையரே ஆகி போயிட்டாரு ஆபீசரு. இப்ப அவரை கூப்பிட்டு நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்ச, நீ இப்போ உன்னோட அறிக்கையை வெளியிடுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இனிமேல் தான் அது பத்தின சென்ட்ரல் கவர்மெண்டோட உறுதியான ஒரு அறிக்கை வெளியில வந்தா சிலது மாறும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம 4 நாள் முன்னாடி கலெக்டர் வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா இதுக்கு ஒரு மியூசியம், கீழடி மியூசியம் வந்து அமைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈரோட்ல வரப்போகுது. நீ அடுத்தடுத்த காலங்கள்ல இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வளர்ற சந்ததிக்கு கண்டிப்பா இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லணும், அவங்களுக்கு தெரிவிக்கணும். சரி, இவ்வளவு பொருள் எல்லாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் எங்க? மியூசியம் வந்தாதானே இப்ப நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னா, கோவை அருங்காட்சியகத்துல இந்த மணிகள் எல்லாம் இருக்கு. ரோமன் காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. மீதி எல்லாம் என்னன்னா அவங்க ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க, முக்கியமான பொருள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறது. அதுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒரு சில பொருட்கள் நம்ம பாக்குற மாதிரி இருக்குது.
ஆனாலும் அந்த மண்ணுக்கு போகும்போதே எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருந்துச்சு பாத்துக்கங்களேன். நம்ம பிறந்த சென்னிமலை நம்ம ஊரு, இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இவ்வளவு பெரிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. இப்ப சிந்து அது ஒரு ஆத்தங்கரையிலயும் ஒரு நாகரிகம் வளர்ந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. இது ஒரு நொயல் நாகரிகம் அப்படின்னு பேரு, அதுக்கு ஒரு பட்டம் சூட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு அடுத்தடுத்த மக்கள் டெக்ஸ்ட் புக்ல பாட புத்தகத்துல நம்ம மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது அந்த மாதிரி வரும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது, இங்க இருக்கிற கல்லறைகள் பாத்தீங்கன்னா அறைகள் ஒரே கல்லறையில பலகைக்கல் வச்சு 1, 2 இந்த மாதிரி ரூம்ஸ் வச்சிருப்பாங்க. அது வரும்போது அதை நான் படத்துல நான் இப்ப காமிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ், என்னோட சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா கிரானைட் எக்ஸ்போர்ட், அவங்க மாசோலியம்னு ஒண்ணு அனுப்புவாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 அறைகள் இருக்கும், கதவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே ரூமாவே இங்க இருந்து அனுப்புறாங்க. சோ அப்ப என்னன்னா அந்த கல்லறைகள் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கருத்தியல் இருக்கு. இது இவங்களோட கல்லறை, வாள் இருந்தது போர் வீரர்களோட கல்லறை, முதுமக்கள் தாளில இருந்து சாதாரண குடிமகனோட கல்லறை, இது அரசனோட தான் இருக்கும் அப்படின்லாம் ஒரு கருத்தியல் இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அந்த 2 அறைகள் இருக்கிற கல்லறைகள் எல்லாமே ரோமன் செட்டில்மெண்ட் கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். இது அவர்களோட கல்லறையா இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் இன்னைக்கும் தொடருது. அவங்க அதே மாதிரி கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை அப்படின்னு ஃபேமிலி மாசோலியமா இங்க இருந்து அனுப்புறாங்க. அது கதவு மூடிக்கலாம், திறந்துக்கலாம். இப்ப இங்க இருக்கிறது மண்ணோட இருந்ததுனால மேல நம்ம பலகை நீக்கினா உள்ள ஒரு அறை இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க இருந்து அனுப்புற இன்னைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அனுப்புற கிரானைட் மாசோலியம் பாத்தீங்கன்னா வெளியில கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஈஸியா நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப மண்ணுல இருக்கிறது டாப் லோடிங் வாஷிங் மிஷின் மாதிரி கதவை அப்படி நீக்கிக்கலாம். சோ நம்ம அனுப்புறது ஃப்ரண்ட் லோடிங் மாதிரி நீக்கணும்னா உள்ள ரூம் இருக்கு. இன்னைக்கு முக்கியமான நாள் அந்த ஏர்ன் வைக்கிறாங்க, அந்த சாம்பல் அடங்கிய அந்த சொம்பு அங்க வைக்கிறாங்க. முக்கியமான நாள் அன்னைக்கு திறந்து அவங்க ஏதோ வைக்கணுமோ பாத்துக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி நம்ம ஒரு ஓட்டை ஒண்ணு இருந்துச்சு சைட்ல, அதுல தாங்கி அது வழியா சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தாங்கியில பீட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்குது. அந்த கார்னேலியன் பீட்ஸ், அந்த மாதிரி காஸ்ட்லி பீட்ஸ் தான் இருந்திருக்கு. அது ஒருவேளை ரோமானியர்களோட கல்லறையா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இனி வர்ற காலத்துல இப்ப 25ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷனே கொடுத்திருக்காங்க. இப்போ மியூசியம் வரப்போகுது. இனி அடுத்தடுத்த அகழாய்வுகள்ல நம்ம கொடுமணலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இன்னும் நிறைய நம்ம அறியாத விஷயங்கள் வெளியில் வரும். இரும்பு உலை ஒண்ணு இருந்தது, இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. 2 டன்னு கழிவு அங்க இருந்துச்சான். சென்னிமலையில இருந்து அந்த இரும்பு தாதுவை கொண்டு இங்க இதை பண்ணிருக்காங்க. மேக்னடைட் ஓருங்கிறது தான் ரொம்ப ஹை குவாலிட்டியான இரும்பு தாது. அதுல இருந்துதான் இந்த கார்பன் ஸ்டீல் பண்ண முடியும். அதெல்லாம் அவங்க அந்த 1400 டிகிரி வெப்பம் கொடுத்து அதை உடனடியே குளிர்விக்காம கிராஜுவலா குளிர்விச்சு இந்த மாதிரியான ஒரு பொருளை, ஒரு கத்தி இதெல்லாம் பண்ற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது 2021 தான் அந்த இரும்புலை கண்டுபிடிச்சது. 60ல இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும், அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும். ஆனா இப்ப கீழடி எடுத்துட்டீங்கன்னா 2015ல ஆரம்பிச்சது 25 வரைக்கும் 10 வருஷம் 10 கட்டத்துல அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டாங்க. டக்கு 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 டக்குன்னு முடிச்சு எல்லாம் ஃபண்ட் ஒதுக்கி பார்த்து உடனே மியூசியம் வச்சாச்சு, உடனே பேப்பர்ல வந்தாச்சு. அது ஒரு தனி கதை. ஏன்னா அது அர்பன் செட்டில்மெண்ட் மாதிரி. இந்த தொழிற்பேட்டை அப்படிங்கிறது தமிழகத்துல வேற எங்கேயும் இல்லை, நம்ம கொடுமணல்ல மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக மிக வித்தியாசமான மதிப்பு வாய்ந்த ஒரு தொல்லியல் களம் அது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எதுவும் மாற்றங்கள் எதுவும் இருந்தா சக்தி மீட்டிங்ல இருக்காங்களான்னு தெரியல, ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப சில படங்கள் மட்டும் நம்ம பார்த்துருவோம். படங்கள் ஷேர் பண்ணலாமா? ஓகே அக்கா, பண்ணிடுறேன். வரிசையா அப்படியே பண்ணுங்க, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், அப்படியே பேசிடுறேன். ஏன்னா பேசும்போதே பண்றதுக்குதான் ஆசை, அவ்வளோ எனக்கு தெரியல டெக்னிக்கலா பண்றது. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுமா, கொடுமணல் அப்படின்னு தெரியுது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். இதுதான் நான் இப்ப ரீசெண்டா போனப்ப எடுத்த போட்டோ தான் இது. 1961லயே ஆராய்ச்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னேன். தள்ளிக்கிட்டே இருமா அப்படின்னு நான் பேசிடுறேன். நெக்ஸ்ட். இது அந்த மெனிங்கர் குத்துக்கல் அப்படிங்கிறது. இது போர் வீரர்கள் யாரும் இறந்தாங்கன்னா அவங்க ஞாபகமா இங்க வைக்கிறது.
நெக்ஸ்ட். இதுதான் இப்ப வந்து தொல்லியல் துறையோட பாதுகாப்புன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. 61 ஆரம்பிச்சு ஒரு போர்டை வைக்கிறதுக்கு 2021 தான் வந்து இது பாதுகாக்கப்பட்ட இடம்னு வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரியும். இங்க ஒரு ரூம், இங்க ஒரு ரூம், 2 ரூம் இருக்கு இந்த கல்லறையில. அடுத்து இது நான் போனப்ப எடுத்ததுதான். இன்னைக்கு வந்து இவ்வளவுதான், இவ்வளவு அமைதியான ஒரு கிராமம். இது வந்து அரசாங்கத்தோட பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது அங்க எங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்து உதவி பண்ணது பாத்தீங்கன்னா, அவர் பேரு ராமச்சந்திரன்னு. அவரோட அப்பா தான் முதல் அகழ்வாராய்ச்சிக்கு தன்னோட தோட்டத்தை கொடுத்தது. அதெல்லாம் அன்சங் ஹீரோஸ் பாருங்க. அவங்கதான் இல்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆமா என் தோட்டத்துல நிறைய விஷயம் இருக்கு, நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி காமிச்சாரு. அவருக்கு கொடுத்த படம் எல்லாம் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. நெக்ஸ்ட். இதெல்லாம் அந்த மணிகள் எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அதிசயமா இருக்கு. அந்த கார்னேலியன் பீட்ஸ்ங்கிறது இந்த ரெட்டு, அதெல்லாம் குஜராத்ல இருந்து இங்க வந்து இங்க பாலிஷ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். இது சங்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். சங்கு வளையல்கள் அவ்வளோ எடுத்திருக்காங்க. சங்குல வந்து அவ்வளவு ஆபரணங்கள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். இது பச்சைக்கல் இன்னைக்கு கூட படியூர் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் இருந்திருக்குங்கிறாங்க. அந்த காலத்திலேயே அதை உள்ளூர்லயே எடுத்து அதை பாலிஷ் பண்ணி மோதிரமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். இது வந்து இரும்பு, நம்மளுக்கு கிடைச்ச இரும்பு பொருட்கள். நெக்ஸ்ட். இது அந்த மணிகள் பாத்தீங்கன்னா, அந்த சின்ன மணிய அதை பாலிஷ் பண்ணி நடுவுல குட்டியூண்டு ஓட்டைய போட்டு அதை கோர்த்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட். இது எல்லாமே அதுதான். எவ்வளவு சின்ன சின்ன கல்லுல இது வந்து குவார்ட்ஸ் தான். நம்ம ஊர்ல இன்னைக்கு வெங்கச்சாங்கல் இருக்கே, அதுதான் அது. அதை வந்து எவ்வளவு அழகா வந்து ஒரு ஆபரணமா பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட். இது ரோமன் காயின்ஸ் அங்க கிடைச்சது நிறைய. நமக்கு ரோமானியத்தோட வணிக தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நெக்ஸ்ட். இது தங்க ஆபரணங்கள், தங்க வளையல், தங்க மணிமாலை, இதெல்லாமே அந்த கல்லறைக்குள்ள இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட். இது பானையில ஆதன் எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட். இதுவும் அந்த பானை தான். எழுத்து பாருங்க எவ்வளவு அழகா. இது வந்து அந்த கல்லு வச்சிருக்கிறது சில அடையாளங்கள், அது தலைவரோ இல்ல சமுதாயத்துல அவரோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கல்லோட அடையாளம் வந்து இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா பித்தளையில வந்து ஒரு புலி. இது வந்து மத்த எல்லாமே மெட்டல் நிறைய கிடைச்சது, ஒரு பெரிய விஷயம். அங்க காப்பர்ல வடிகட்டி மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட். இது இரும்பு, இந்த கல்லறையால் நம்மளுக்கு கிடைச்ச வாள் மத்ததெல்லாம். நெக்ஸ்ட். இது வந்து 10 கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம்னு இருக்கு. கொடுமணம் தான் பழைய பேரு. அவ்வளவு அழகான அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள். அந்த காலத்திலேயே அது தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட். இரும்பு, செம்பு இதெல்லாம் இப்படி உலை வச்சு உருக்கி ஒரு தொழிலாக இருந்திருக்குது அப்படிங்கறதுக்கான சாட்சி. நெக்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் இது இந்த லாபிஸ்ன்னு கடைசியில கொடுத்துருக்குது பாருங்க. லாபிஸ் லஜூலிங்கிறது ஆப்கன்ல இருந்து வர்றது. ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்த கற்களை இவ்வளவு அழகா பாலிஷ் பண்ணி அதை ஷேப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். இது எல்லாமே அங்க கிடைச்சி எடுத்து அவங்க ஆவணப்படுத்தி இருக்கிறது தான். எல்லாமே மெட்டல், சங்கு, எல்லாத்துலயும் ஆபரணம், அந்த கோர்க்கிற ஊசி, தங்க ஊசி கூட கிடைச்சிருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட். இதுவும் பானையில் இருக்கிற எழுத்துதான். முதல்ல வந்து நம்ம பார்த்தது வெறும் கிராஃபிட்டி, இது வந்து எழுத்து. நெக்ஸ்ட். இதெல்லாம் மணிகள், கார்னேலியன், குஜராத்ல இருந்து இங்க வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது, அந்த 2 அறை இருக்கிற கல்லறை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன ஓட்டை, வேணுங்கிறத உள்ள குடுக்குறக்கு பலகை கற்களை வச்சு அவ்வளவு அழகா பண்ணிருக்கேன். இது அந்த ட்ரேட் ரூட், கொடுமணல்ல இருந்து எவ்வளவு அழகா முசிறி வரைக்கும் அது போச்சு. அது ஆல்ரெடி செட். இங்க இருந்து கரூர் போயிட்டு அங்க இருந்து அப்படியே போய் இந்த ஒரே ரூட்ல அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த முசிறி சேதம் ஆன உடனே இவங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ண முடியல ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட். இதுவும் பானையோடுகள் தான். அதுல இருந்த பேரெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. ஆதன், சாந்தன், ஆந்தை என்னவெல்லாம் பேர் அதுல இருக்குது. நெக்ஸ்ட். இது பாத்தீங்களா, ஒருத்தரோட எலும்புக்கூடு, அது எலும்புக்கூடா இருந்தத
நம்மளோட ஆய்வாளர்கள் அகழ்வாய்ச்சி பண்றவங்க எடுத்து அதை மேன் மாதிரி இப்படி செட்டப் பண்ணி பார்த்திருக்காங்க. கண்டிப்பா 7 அடிக்கு மேலதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய காலு பாருங்க, மடக்க முடியாம கை எல்லாமே. நெக்ஸ்ட், இது ஒரு புத்தகம், ரோமன் ட்ரேடு பத்தினது. அதுல நம்மளோட கொடுமணல்ல இருந்து வர வாழ் பத்தின மணிகள் பத்தின ஒரு மென்ஷனிங் இருக்குது இதுல. நெக்ஸ்ட், இதுதான் இரும்பு உலையில உள்ள தீ பண்ணிட்டு மேல காய விடுறது. இந்த மாதிரி ஒரு 7 ஓட்டை பக்கத்துல இருக்குது. அது எல்லாமே இரும்பு தயாரிச்சுட்டு அத காய விடுற அந்த சிஸ்டம், ஏதோ ஒரு டெக்னிக் அது. நெக்ஸ்ட், நான் அதை சொன்னது அன்னைக்கு இருந்த இந்த கலரை எல்லாம் இப்படி இருக்குது. கீழே இருக்கிறது இன்னைக்கு இங்க இருந்து அனுப்பிட்டு இருக்கிறது மாசோலியம் அப்படின்னு. இது விதவிதமான வேற வேற டிசைன்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் ரிசம்பிள் ஆனதுனால நான் இந்த போட்டோவை இங்க வச்சிருக்கேன். இது கதவு இருக்கும். இந்த படத்துல நான் கதவு காமிக்கல. கதவு இருக்கும். கதவோட இங்க இருந்து அப்படியே போகுது வெளிநாட்டுக்கு. அவங்க அங்க ஒரு பட்டன் அழுத்தினாங்கன்னா கதவு நீக்கும். அதுக்குள்ள என்ன வேணுமோ வச்சுட்டு மூடி வச்சிருவாங்க. ஒரு ஹஸ்பண்டோடது அது ஒய்ஃபுக்கு. சோ இந்த கல்ச்சர் தான் இந்த கலரில் நான் பார்க்க. இது எங்களுக்கு அங்க நிறைய இந்த கல்லறையில நம்ம அதை தான் பாக்குறதா எனக்கு தோணுச்சு. சோ இது ரோமனோட ஒரு கல்லறையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட், இவர் எங்களுக்கு அங்க நிறைய ஹெல்ப் பண்ணாரு. நாங்க போயிருந்தப்போ நிறைய தகவல்கள், அவருக்கு எல்லா விஷயங்களும் அவ்வளவு அருமையா தெரியுது. சில பொருட்களும் வச்சிருந்தாரு. நிறைய ஆல்பமும் காமிச்சாரு எங்களுக்கு. ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நெக்ஸ்ட், இது இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சது ஸ்டெப் வெல். இப்ப உரைக்கிணறு கண்டுபிடிச்சுதா நிறைய இடத்துல நம்ம படிச்சோம் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸ்டு. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அந்த படியில இறங்கி போய் கிணத்துல தண்ணி மொக்கிற மாதிரியான ஒரு கிணறோட அமைப்பு. நெக்ஸ்ட், இதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், இது தங்க ஆபரணங்கள். இதுவுமே பார்த்தாச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, சோ எனக்கு ரொம்ப ஒரு பள்ளி நாட்கள்ல இருந்து இது ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆனா நடுவுல அதை பத்தி ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கல. அப்பப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ரீசெண்டா ஒரு தடவை போயிட்டு வந்தப்ப கண்டிப்பா நமக்கு தோணுறத வாசல் மக்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு டேட் இருந்தது, அந்த அன்னைக்கு எனக்கு பண்ண முடியல. இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நானும் கரெக்டா பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு மாலையா எனக்கு இருந்தது. கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே, என்னப்பா இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு கூட யாரும் நினைச்சீங்களான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பேர்த்துக்காவது இந்த ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆனா இது ஒரு தனி மனிதர்கள் இழுத்துட்டு போனாதான் இது ஒரு அமைப்பா ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் முன்னாடி வரும். ஏன்னா ஒரு டாக்டர் நம்ம புலவர் ராசு மாதிரி, ராஜன் மாதிரி இப்ப ஆராய்ச்சி பண்ணாங்க ரஞ்சித் அப்படின்னு. இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் மாதிரி யாரோ ஒருத்தர் இதை முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல நம்ம எல்லாத்துனாலையும் இந்த கொடுமணல் இன்னும் அதனோட முழு தோற்றம் வெளியில இன்னும் நிறைய விஷயங்கள் உலகுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்க ஆனா சத்தமா பேசுங்க, உங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. நன்றியுரை வழங்க உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். ஒரு நிமிடம் சதீஷ். சரி அக்கா, மலரக்கா வணக்கம். சொல்லுப்பா. வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கக்கா. இன்னைக்கு இதை கொடுமணல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இன்னைக்கு வெளியில தான் இருக்கேன், இருந்தாலும் இதை கேட்கணும் அப்படின்ட்டு வந்தேன். ரொம்ப நிறைய தகவல்கள் கிடைச்சது. நம்ம ஈரோடு புத்தக கண்காட்சியில இந்த அகழ்வாராய்ச்சி இந்த மணி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த கரூர்ல இருந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு பெரிய நகரமாவும் அங்க இருந்திருக்கு. மக்கள் அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புதுவிதமான தகவலா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான உரையை ரொம்ப எளிமையா அழகா கொடுத்துருக்கீங்கக்கா. மகிழ்ச்சி. நன்றிங்கக்கா. நன்றிமா. நன்றி அக்கா. சக்திங்கா. சொல்லுங்கண்ணா. அக்கா சூப்பரா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப அழகா கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிச்சிருக்கீங்க. சூப்பரா இருந்துச்சு. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன்க்கா உங்ககிட்ட எல்லாத்துக்கும். என்னன்னா அங்க கீழடியில எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி நிறுத்தினாவே அவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. அங்க உணர்வாளர்கள் ஜாஸ்தி. தமிழ்,
அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அங்க எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல வந்து அதை அந்த ஒரு விழிப்புணர்வும் இல்ல, அதுக்கு உண்டான அந்த உணர்வும் இல்ல. அதனாலதான் நம்ம வந்து இன்னும் கொடுமணல் என்ன நம்மளும் பண்ணியிருக்கலாம். இந்நேரம் மியூசியம் எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே அவங்க கீழடியாட்ட பண்ணியிருக்கலாம். அந்த இதை வந்து நம்ம தான் அதாவது அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு நாங்க போய் கேட்டப்ப சொல்லிட்டாங்க. மதுரையில நாங்க நிறுத்தினாவே அதை போராட்டமா கொண்டு வந்துடுறாங்க. ஒருத்தன் கேஸ் போடுறான், பின்னாடி போய் 4 பேர் ஏன் நிறுத்துறேன்னு கேஸ் போடுறான், ஆள் மாத்தினாலும் கேஸ் போடுறானுங்க. உங்க ஊர்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் நம்மளோட இதுக்கா. ஆனா இப்ப வந்து இருப்பா 2 என்னக்கா? MP தான் பண்ணாங்க. நம்ம ஊர்ல அப்புறம் பார்க்கல, நீ வர்றவங்க யாராவது மக்கள் போராடணுங்கக்கா. மக்களோட போராடணும். வந்து வரணும். அது மெயின். ஆனா இப்ப வந்து பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் கிட்ட இடம் இது பண்ணிட்டாங்கக்கா. கூடிய விரைவில் வந்துடும். கொடுமணல் வந்து இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் மாதிரி வைக்கிறாங்களாமா. அது சமீபமா வந்த தகவல் படி இது. அப்புறம் வந்து இந்த பானையோட்ல எழுதுறது வந்துங்கக்கா நம்ம ஊர்ல மட்டும்தான் அந்த இது இருக்கு. இன்னும் பாத்திரத்துல நம்ம பேர் எழுதுறோம் பாருங்க. இப்பதான் நம்ம தான் விட்டுட்டோம். நம்ம அம்மா பாத்திரத்தை எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இந்த கல்ச்சர் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. அந்த பானையில எழுதுனதை நம்ம விடவே இல்லை. அத மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம சில்வர் பாத்திரத்துல இன்னும் எல்லா வீட்லயும் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும். சின்ன வயசு என் பொண்ணு உங்க பொண்ணுக்கெல்லாம் தெரியாது. இருக்குது. அதுதான் அந்த பழக்கம் வந்து நமக்கு இன்னும் அதோட இதுதான்க்கா. மத்தபடிக்கு எல்லாம் சூப்பரா சொன்னீங்கக்கா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்களுங்கக்கா. நன்றிமா. நன்றி. அக்கா இன்னும் வேற ஏதாவது நீ சொல்லணும், ஏதாவது தவறு இருந்தா நீ திருத்தலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீ அதுக்குள்ளேயே இருக்கிற ஆளு, வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் சொல்லலாம். இல்லைங்க, எல்லாமே நல்லா நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த 2 தான் அந்த லிங்க் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. அது எனக்குமே அதுல ஒரு என்னமா ஒரு குற்ற உணர்வு இருந்தது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறது இத்தனை நாள் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுதான் நான் அதுதான்க்கா நான் போய் கேட்டப்ப எனக்கு வந்த பதில் இதுதான். அங்க பாருங்கக்கா, நிறுத்தினா சு வெங்கடேஷன் குரல் கொடுப்பாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கேஸ் போடுவாங்க. நம்ம ஊர்ல இல்ல. நடத்தினாலும் கேட்க மாட்டோம், நடத்தலினாலும் கேட்க மாட்டோம். இங்க போய் இத கண்டுபிடிச்சு போறக்கே வழி காமிக்கிறக்கே மக்களுக்கு கஷ்டமா இருக்குது. அப்புறம் ஆமா அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து மண் சுவருங்கக்கா. அவங்க வந்து கல்லு வச்சு கட்டின சிஸ்டம். நம்ம ஊர்ல மண் சுவருங்காட்டுல நமக்கு வீடெல்லாம் கிடைக்கல. கீழடியில அது கிடைக்குது, சுவர்கள் கிடைக்குது. அதனால மக்களுக்கு வந்து அதை போய் பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் நம்மளது வந்து நம்ம ஊர்ல இன்னுமே பழைய வீட்ல எல்லாம் மண் சுவர் தானுங்கக்கா. அதுதான். அதனால அகழ்வாராய்ச்சியில அது வர்றதில்ல. ஆனாலும் தொழில்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மிகப்பெரிய விஷயம். 2மே இருக்கு. தொழில் நகரம், அதே மாதிரி இறந்த வாழ்வியலுக்கு எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய நகரம் தான் அது. கல்வி, தொழில், வாழ்வியல். கல்வி வந்து இப்ப அசோகர் காலத்து கல்வெட்டு வந்து அசோகர் வந்து அரசன் வந்து ஆணையிடுவான். படிக்க தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் கல்வெட்டு வெட்டுவான். அது அந்த மாதிரி. இங்க வந்து பாத்திரம் செய்யறவன் அவங்க பேரை எழுதுற அளவுக்கு நம்ம நாலேஜா இருந்திருக்கோங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. இங்கதான் இருக்கறதுலே பானை ஓடுகள்ல பேர் எழுதுனது நம்மளுக்கு தான். 1500 எழுத்துக்க இது கிடைச்சிருக்குது பானை ஓடுகள். அப்படின்னா பானை ஓடு மட்டும் அவ்வளவு. 1500 ஓடு இருக்குதுன்னா ஒரு 800 வீடாவது இருந்திருக்கும்ல. ஆமாங்க. சரி, நன்றி. அக்கா, எனக்கு வந்து வரலாறு பிடிக்காது. ஆனா அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் வந்து கீழடியில கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் இருக்குமா, அந்த வாழ்வியலை இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வருது. ஏன்னா நம்ம புக்ல படிக்கிறப்போ இவர் இங்க போனாரு, அவர் அங்க போனாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னதே இருக்குமே தவிர அந்த வாழ்வியல் முறைகளை பத்தி பெருசா நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ஸ் பேசுறது இல்ல. பட் இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு கொடுமணல் நான் விசிட் பண்ணதும் இல்ல, அங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரா பண்ணீங்க. வரலாறுன்னா வந்த வழிதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இதுக்காகவே போய் ஒரு தடவை விசிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா மியூசியம் வரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்க. கண்டிப்பா. அக்கா வணக்கம். மைதிலி. வணக்கம்மா.
அக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு பெருமையும் அப்படியே காலர தூக்கி விட்டுக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாவும் இருந்தது நெறைய விஷயம். நம்பளுக்கு இடையில நம்பளுடைய முன்னோர்கள், நம்ப இடம் அப்படின்ற ஒரு பெருமிதமும் மனசுல வந்தது. ஆனா நீங்க சொன்ன மாரி இன்னும் கோயம்புத்தூர் மியூசியம் கூட பார்க்கலைங்க்கா. கண்டிப்பா நெக்ஸ்ட் விசிட் வந்து அதுக்கான விசிட்டா இருக்கிற மாரி பிளான் பண்ணிக்கணும்னு தோண வச்சுட்டீங்க. வச்சிருக்காங்களா கொடுமணல் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஓகேங்க்கா. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேட்ஜ்க்கா. ஹாப்பி. மைத்திலி கலைமகள் மியூசியமே பாருங்க, அதுவே சூப்பரா இருக்கும். நாங்க கலைமகள் ஸ்டூடெண்ட் தான். அப்ப கலைமகள் பாத்துருக்கீங்க. சூப்பர் பாத்துட்டே இருந்தோம். மியூசியம் எல்லாம் ஆமா ஆமா அது பாத்துட்டோம்க்கா. அது பாத்துருக்கோம். இப்ப கூட ஒரு அலுமினி மீட்னு போனோம் 2 வருஷம் முன்னாடி. அப்பவும் பாத்துட்டு தான் வந்தோம். வெரி குட். அக்கா வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓகேங்கக்கா. அக்கா வணக்கம். சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப வரலாற்று ஆர்வம் மிக்கவள். அதனால வந்து ஆக்சுவலா 19லயே நான் கல்வெட்டியல் போய் படிச்சேன். அப்போ வந்து கல்வெட்டி ஓலைச்சுவடிகள் மட்டும் தான் எனக்கு படிக்கல. அப்போ அந்த கல்வெட்டியல் படிக்கும்போது அவங்க வந்து மதுரை பக்கமும் கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் கீழடி ஃபர்ஸ்ட் அந்த ஆய்வு ரொம்ப ஃபேமஸா இருந்த டைம். இப்போ அங்கேயும் போய் பார்த்து வந்தேன். அப்ப நீங்க சொன்ன அதே மாதிரி கொடுமணல் வந்து எங்க அக்கா கலைமகள்ல படிச்சப்போ அவ போயிருக்கிறா நீங்க சொன்ன மாதிரி. அவ வந்து எனக்கு ரொம்ப இதா சொன்னா. ஏன்னா அவ இப்ப ஈரோட்ல படிச்சப்போ. ஸோ எங்க கல்லூரியில வந்து நாங்க ஒரு ஆர்கைவ் ஆரம்பிச்சோம். கொங்கு ரீஜனுக்கான ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்காக நாங்க போனப்ப 2 தடவை போனோம்க்கா. அப்ப முதல் தடவை போனப்ப அவங்க ரஞ்சித் நீங்க சொன்னீங்களா, அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. திருப்பி 21ல நீங்க இப்ப படிக்கிணறு காட்டுனீங்க பாத்தீங்களா, அத போய் நேர்ல பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. 21லயும் திருப்பி போய் பார்த்தோம். ஆக்சுவலி இப்ப கூட என்னோட வாட்ஸ்அப் டிபில நான் அந்த கொடுமணல் கிட்ட நான் நிக்கிற போஸ்ட் தான் போட்டிருப்பேன். ஆமா. ஸோ அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க சொல்ற மாரி தான் அந்த 3000 ஆக்சுவலா அவங்க 3000 வருஷத்து பழமையானது தான் அந்த கொடுமணல் இதே சொல்றாங்க. நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு வணிக இதுங்கிறது இவ்ளோ பெரிய லெவல்ல வேற எங்கேயும் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ மத்ததெல்லாம் தாமிரபரணி அது இதுன்னு நெறைய சொல்ற மாரி இது நொய்யல் நாகரிகம் அப்படிங்கிறது அந்த வேர்ட் நீங்க இன்னைக்கு சொன்னது தான் எனக்கு ஒரு பெரிய புது தகவலா இருந்துச்சு. கண்டிப்பா அப்படி கொண்டு போனத. இப்ப சக்தி சொன்ன மாரி அத என்னன்னா, இப்ப சக்தி அந்தோட கரெக்ட்டான விஷயத்த தொட்டிருக்காங்க. ஏன்னா, இங்கேருந்து மக்கள் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள்ட்ட விழிப்புணர்ச்சிய கொண்டு வந்து நம்ம எடுத்துட்டு போணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது புரியும். இவ்ளோ பெரிய விஷயம் இங்க இருக்குது அப்படிங்கிறது. அரசியல் சார்ந்தும் நெறைய இருக்குன்னாலும், பட் நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. நெறைய காட்டுனீங்க. நீங்க காட்டுன பொருள்லாம் பாதி கொஞ்சம் நேர்லயும் பார்த்துருக்கேன். பட் நிஜமாவே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். நான் நெறைய இடத்துல இத வந்து சொல்லிட்டே இருப்பேன். நம்ம கொடுமணல் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. எங்க மாணவர்களையும் கூட்டிட்டு போயிருக்கோம் 2 தடவ. இது சம்மந்தமா கல்லூரியிலயும் கொஞ்சம் தொழிலாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. பட் இன்னும் நெறையா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இத கொண்டுட்டு போணும். பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கணும். இப்ப நீங்க சொன்னது புது தகவல். 4 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, சீக்கிரம் அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு நம்புவோம்க்கா. ஆனா ரொம்ப அழகான பிரசன்டேஷன். ரொம்ப உணர்வுபூர்வமான பிரசன்டேஷன். சூப்பரா இருந்ததுக்கா. தேங்க் யூ. நன்றி. அக்கா சுகன்யா, சக்தி அக்காலாம் பேசும்போது சொன்னது மாதிரிதான் இது கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும்போது தான் அது கூடவே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வர வேண்டியதா இருக்கு. ஐ திங்க் கலைமகள்ல பண்ணிருக்கிறது வந்து சின்ன வயசுலயே அவங்களால முடிஞ்ச அளவுல ஒரு நல்ல விதைய விதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளார எப்படி அது வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்வமும் வந்ததோ அந்த மாதிரி அங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இப்போ மைத்லி மேம் சொன்ன மாதிரியோ இல்ல அங்க வச்சிருக்கிற டிஸ்பிளே அப்படின்றதே அங்க படிக்கிற அத்தனை பிள்ளைங்க மத்தியில ஒரு கியூரியாசிட்டியை சின்ன வயசுலயே விதைச்சிருது. அதுக்கப்புறம் எந்த காலத்துக்கு அப்புறம் அவங்க அதை பின்தொடர்றாங்க இல்ல தேடி போறாங்கிறதுல அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை சின்ன வயசுல கொண்டு வரும்போது அது நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இப்ப அதை சஸ்டெயின் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது அங்க கம்பேரிட்டிவ்லி சொல்றப்ப இருக்கிறது இங்க என்ன லேக் ஆகுதுன்னு சொல்றப்போ இது கண்டினியூ ஆகும்போது இது இன்னும் நம்ம பெருமையா படுறதுக்கும் இல்ல வந்து கவர்மெண்ட் போடுற எஃபர்ட்டை வந்து எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கோ இல்ல அதுல ஒரு லேக் ஆச்சு ஒரு கேப் இருந்துச்சுன்னா உடனே வாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இது இன்னும் நிறைய பேர் பேச வைக்கணும். இந்த அவேர்னஸ் கொண்டு போகணும். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இப்படி பேசுறவங்க எல்லாமே இது நம்ம போய் பாக்குறோங்கிறது ஒண்ணு, இந்த மாதிரி போட்டோஸை வச்சு ஒரு செஷன் பண்றோம் அப்படிங்கறதே ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கு. இதை பாக்குறவங்களுக்கும் அந்த ஃபேக்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இதுல இன்வால்வ் பண்ணணும், நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கும். ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கக்கா. அவருடைய கதை மாதிரி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
தேங்க்ஸ் மேம். இதுதான் சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி கிளாஸ் போர் அடிக்குது அப்படின்னு ஆகிறதுக்கும் இப்போ இத கேக்குறப்ப இப்படி இல்லையே இப்ப நம்ம ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம பாடப்புத்தகத்துல அடுத்த நூற்றாண்டுலதான் வரும்னு நினைக்கிறேன். தெரியும். ஆனா இப்ப ஒரு மியூசியம் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப அந்த காட்டுக்குள்ள அந்த வெயில் அத போய் பார்வைக்கிறனால என்னத்த அட்டாச்மெண்ட் வந்துட போகுது. ஒரு அளவுக்கு தான். ஒரு அப்படியே கொஞ்சம் அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சோம்னா இந்த ஒருத்தவங்க தான் அதை போய் தேடி பார்ப்பாங்க. அப்ப வந்து ஒரு மியூசியம்ல இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அவங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும். அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட அறிக்கை வந்து இங்க ஒரு மெயின் 1951ல அவங்க வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு அந்த அன்னைக்கு முடக்கின அந்த அறிக்கைய இத்தனை வருஷம் கழிச்சு இனிமேல் தான் வெளியிடறதுக்கே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 65 வருஷம் கழிச்சு. அது சில அரசியல் காரணங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் ஒன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில இது சிலது அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபண்டிங்கோ ஏஎஸ்ஐ வந்து இன்னொரு எக்ஸ்கவேஷன் பண்றக்கோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா கொடுமணல் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் ஆகும் நான் நம்புறேன். நம்மளும் ஏதாவது பண்ணணும். ஆனா இந்த பாத்திரத்துல பேர் எழுதுறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு நினைச்சே பார்க்கல சக்திகா. இல்ல எங்க ஊர் பக்கமும் ஃபுல்லா பாத்திரத்துல இன்னைக்கும் இருக்கு. எங்க அம்மாவுக்கு தாத்தா வச்சிருந்தேன். இருக்குது டபால் சொல்லிடுவாங்களே. இல்ல அது ஃப்ரெண்ட்ஸோட வீட்லயும் பாத்தது எங்களதை விட உங்களது இன்னும் சீனியர்ப்பா. ஒரு பாத்திரத்தை எடுத்து 24 எழுத்தெல்லாம் நான் பாத்திருக்கேன். அவர் பாலகிருஷ்ணன் வந்து கொங்கு இன்ஜினியரிங்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றினாரு கட்டடக்கலை பத்தி. அப்போ சொன்னதே வந்து 2 விஷயம் தான் சொன்னாரு. ஒண்ணு கொங்கு ரீஜனும் ஒண்ணு வந்து காரைக்குடி ரீஜன் தான் சொன்னாரு. 2 தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ சம்பந்தமா அவரை பார்த்துட்டு அவரோட இன்புட்ஸ் எடுத்துட்டு நம்ம இதுல பேசணும்னு எனக்கு ஒரு வாரமா முடியவே இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் பார்ப்போம். ஓகே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லைகளா போதுல அண்ணா நன்றிக்கு சொல்லிடலாம். சதீஷ்னா சதீஷ்னா இல்ல, நன்றியுரை வழங்க அழைக்கிறேன். உமா அவர்களை அழைக்கிறேன். உமாவும் மீட்டிங்ல இல்ல. ஓகே, நானே சொல்லிடுறேன். நிகழ்வு வந்து இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தாலும் அப்படியே விறுவிறுவிறுன்னு அந்த படத்துல வந்து ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் ஸ்லோவா போகும், அப்படியே விறுவிறுவிறுன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி ரொம்ப விறுவிறுன்னு எடுத்துட்டு போனீங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட வர வைக்கக்கூடிய ஒரு பேச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த படங்களாகட்டும், அந்த வீடியோஸ் ஆகட்டும், அந்த அந்த எந்த இடத்துல எப்படி வந்தது நீங்க கதையா ஆரம்பிச்சு அதை பிக்சரா நீங்க காட்டுனது வந்து உண்மையாலுமே அப்படியே மனசுக்குள்ள அது அப்படியே அந்த அந்த காட்சி வந்து நின்னுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. மிக்க நன்றி உங்களுடைய. ஏன்னா நாங்க போன் பண்ணும் பொழுதும் வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. இத்தனை வேலைப்பளுக்கும் நடுவுல நம்ம வாசலுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிக்கா. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி வாசல். ஓகே. ஓகே.